இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சம்பவனம் அத்தியானம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்து முடிக்கையில் அப்படியே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். இப்போ அங்கே கதைக்குள்ளே போகலாம். இந்த கதைக்கு ஒன்லைன்லாம் அவ்வளோவா தேவையில்ல, சொன்னால் கதையை ஸ்பாயிலான மாதிரி தான் இருக்கும். இப்போ அங்கே கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு குரூப்பு 2 பணத்தை தூக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அந்த காடே ரொம்ப அடர்த்தியாக பயங்கரமாக இருக்கு. போயிட்டு இருந்த அந்த பொம்பளையோ அதில் ஒரு 2 பணத்தை இறக்குங்கடான்னு சொல்லிட்டு அதில் 2 பணத்தை இறக்குறானுங்க. ஒரு பொம்பளை பணம் இருக்கு. ஸோ அது மேலே இந்த பொண்ணுக்கு என்ன வன்மம் தெரியல, அது மேல துப்புது. அந்த பணத்தை அதே இடத்துல விட்டுட்டு இங்கிட்டு வேற ஒரு பணம் இருக்கும், அதை தூக்கிட்டு அப்படியே கொஞ்சமா நடந்து வந்துட்டு அங்கே ஒரு புதக்குழி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள தூக்கி போட சொல்லுது. அவங்களும் தூக்கி போடுறானுங்க. அப்பதான் அந்த பொம்பளை சொல்லுது, அவன் எங்க இருக்கான் தேடி கண்டுபிடிங்க மாதிரி சொல்லவும் அங்கே கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து உள்ள இருந்து தேட ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பொம்பளையும் ஜேம்ஸ்னு சொல்லிட்டு அப்படி தேட ஆரம்பிக்குது. அப்படிங்கிற கட் பண்ணாக்கா இங்கிட்ட இருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறான்ல, இவன் பேர் தான் ஜேம்ஸா இருக்கும் போல. இவனை தான் அந்த பொம்பளை தேடிட்டு இருக்கு. அவன் அப்படி சுத்தி முத்தின வரையில படக்குன்னு அந்த பொம்பளை பாத்துருது. இங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடையில இவனும் பக்கத்துல போறான். போனதுக்கு அப்புறம் அவன் முத்தம் கொடுக்க கேக்குமா, படக்குன்னு அவன்கிட்ட இருந்த கத்தியை எடுத்து அந்த பொம்பளை அதே இடத்துல குத்துறான். அதை உருவுது. அதோட படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறானுங்க. இங்கிட்டு அதே காட்டுக்குள்ள சேர் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு கை உருவம் வருது. அப்படியே எந்திரிச்சு அந்த உருவம் காட்டுக்குள்ள இறங்கி ஓட ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணாக்கா இங்க ஏதோ போலீஸ்காரன் மாதிரி இருக்கான். அவனும் அந்த இடத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் கையில ஒரு கல்லை எடுத்துட்டு போயிட்டு மரத்துல வச்சு அப்படியே ஆணி மாதிரி அடைஞ்சுக்கிட்டே இருக்கான். இங்கிட்டு ஒரு செட் ஆஃப் கும்பல் வந்துட்டு கையில ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு ஒரு பண்ணி வெட்ட இருக்குன்னு நின்றுகிட்டு இருப்பானுங்க. அந்த பொண்ணு சூடாம அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா. அப்பன்னு பார்த்துட்டு பின்னாடி ஒரு பொண்ணு கீழே கட்டையை அமுக்கி அது ஓடிடும். பக்கத்துல இருக்கவன் ஏன் அமுக்கலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கையில அப்பதான் ஃபர்ஸ்ட்ல ஒருத்தன் ஓட ஆரம்பிச்சான் தெரியுமா. அவன் இந்த இடத்துக்கு வரான். அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே திரும்பி ஒரே சூடா சுடுது. அந்த சவுண்டு அங்க இருக்கிற அந்த எல்லாத்துக்குமே கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த யாரும் கட்டுறானுங்க ஃபர்ஸ்ட் சீன்ல சேத்துக்குள்ள இருந்து இறங்கி ஓடனால அவன் தான். அப்படியே அந்த இடத்துல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ஆகுது. அந்த இடமே அப்படியே இருட்டான மாதிரி ஆயிட்டு இவங்க எல்லாத்துக்குமே நிறைய சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே படக்குதே திரும்ப பகல் ஆகும். அங்க இருந்து அந்த போலீஸ்காரன் அப்படியே ஓடி வர ஆரம்பிக்கிறான். அப்படியே வந்து அவனை இடிக்கிற மாதிரி ஏதோ வருது. அப்படியே கட் பண்ணாக்கா இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு கனவு மாதிரி வந்திருக்கு. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பொண்ணு கூப்பிடையில தான் அவனுக்கு கான்சியஸே வருது. நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருப்பா போல. சோ அதனாலேயே அவ ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற டாக்டரும் அவளுக்கு ஒண்ணுமே இல்ல, அடுத்த மாசம் தான் டெலிவரி, சோ இப்ப கிளம்புங்கன்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து போலீஸா இருப்பான். அதனாலே அவனுக்கு போஸ்டிங் வேற இடத்துல போட்டிருக்கனால பாப்பா பிறந்துருவா அப்படிங்கறனால பயந்துனாலே அவன் வந்துட்டு எதுவுமே பேசாம டென்ஷனாவே இருப்பான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, போயிட்டு வா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நம்ம ஹீரோ சொல்றான் போயிட்டு உடனே மெடிக்கல் லீவ் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த கிராமத்துல வந்து இறங்கவும் செஞ்சிடறான். இறங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஊருக்கு எந்த எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்கல அங்க இருக்கிற ஜீப்ல இருப்பான்னு சொல்லவும் அவங்க வந்து கிளம்ப பார்க்கல. அப்பதான் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறான். இந்த மாதிரி அவளுக்கு வலி வந்துருச்சு, அதனால கூட்டு வந்திருக்குன்னு சொல்லல. நான் கிளம்பி வரவான்னு கேட்பான். இல்ல நீ போய் ஜாயின் பண்ணு சொல்லிட்டு அவனை சொல்லவும் நம்ம ஹீரோ மனசு தேத்திக்கிட்டு போய் அந்த வண்டியிலையும் ஏறான். வண்டியில ஏறினோடனே அவனுங்கெல்லாம் ரொம்ப திமிரா தான் பேசுறானுங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருப்பானா. அப்படின்னு பார்த்துட்டு இவன் போன்ல ட்ரை பண்ணி பார்த்தா அவங்க வீட்டுல எடுக்க மாட்டாங்க. அதனால பக்கத்துல இருக்கிறவங்க இவன் டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு நாங்க இதுல அடிங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அதை வாங்கி நம்ம ஹீரோவும் அடிக்கிறான். அவங்க லைனும் போகுது. யார் பேசுறா, நம்ம ஹீரோயின் தான் பேசினா. நம்ம ஹீரோக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அதை நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கையில அப்பதான் பக்கத்துல வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா. அவங்கள 2 பேர் பேசிக்கிறானுங்க. என்னன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ பொண்ணு வந்துட்டு வெளியே படிக்க அனுப்புறப்ப அந்த பொண்ணு அப்படியே இழுத்துட்டு ஓடிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ அவனை பார்த்து மறைப்பானா. அவனை அந்த சைடு மிரர்ல வச்சு மறைச்சுக்கிட்டு இருப்பான். பார்த்தா படக்குன்னு இதுல இடிச்ச மாதிரி தெரியும். என்னன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரன் அப்படியே ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல அவர் தான். அவர் வந்து இடிபட்டு அப்படியே கீழே கடந்து அப்படியே கீழே என்னத்தையும் வரைகிறாரு. அதை நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்லை. உன்னை சொல்ல மாட்டேன் நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருப்பான்ல அப்பன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு மானையும் பார்த்திருப்பான். அவனுக்கு கத்துறானுங்க இவரா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நானே போலீஸ் தான்டா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஏத்திட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கூட்டு வரான். அவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு அப்படியே பொண்ணோட போட்டோ உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பானா. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இவனு சார்ன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். அவர் இவனோட பெரிய ஆபீசரா இருப்பார் போல. சோ அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவன்கிட்ட கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த வாக்கி டாக்கியும் அவனோட பர்சையும் தூக்கி கொடுப்பாரு. அதுல வந்துட்டு அவன் பேரு பீட்டர் ஜான்னு சொல்லி எழுதிருக்குமா. இவன் பக்கத்து ஸ்டேஷன் சேர்ந்தவனா இருப்பான் போல அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த இடம் எங்க நடந்திருக்குன்னா அதாவது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் இருக்கிற இடம்னால அங்கே பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல. சோ அதனாலேயே அவங்க இதை வந்து தேடி தான் உள்ள வந்திருப்பானுங்க. அதனாலன்னு சொல்லிட்டு அவன் இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ரெக்கவர் ஆயிட்டு வரான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் சேர்ந்துக்கிறாரு. இந்த மனுஷன் நல்லவனா இருப்பான் போல. போயிட்டு உட்காந்து டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்பதான் அந்த ஆளு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பத்தி கேட்டு வச்சுக்கிறாப்ல. நம்ம ஹீரோ வந்து லவ் மேரேஜ்னும் இப்ப வந்து பாப்பா பிறந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நீ ஒன்று பண்ணு, நீ உன் பொண்ணு கூட தான் இருக்கணும், அதனால போயிட்டு ஒரு சைனை மட்டும் போட்டு நீ மெடிக்கல் லீவ் வாங்கிட்டு கிளம்பு, உனக்கு நான் பெர்மிஷன் தரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரொம்ப நல்ல மனுஷனா தான் இருக்காரு. இங்க ஏன் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான் என்னன்னா அங்க இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு சொல்லியிருக்க மாட்டான். அவனோட ஒப்பீனியன் சொன்னனால அவங்களுக்கு கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணி
பண்ணி இங்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருப்பானுங்க. அதனால தான் இவன் இங்கே வந்து சேர்ந்திருப்பான். இன்னொன்னு சொல்றான், எங்க அப்பாவும் போலீஸ் தான் சார் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அப்படி நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அவருக்கு ஒரு கால் வருது. என்னன்னா அங்க இருக்கிற ஒரு ஏட்டா தான் போல. ஸோ அவர் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கல. அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி நாங்க ஓரம் பண்ணிக்கிற ஒரு வண்டியை பார்த்தோம், பார்க்க பெரிய எடுத்து பசங்க மாதிரி வேற இருக்கானுங்க, இவன் திரும்ப வேலைய ஆரம்பிச்சான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யார் நெஜியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரும் கேட்கறாரு. ஆமா அவன் தான் சார், அவங்கள பிடிச்சி வச்சுட்டு சண்டை போலான்னு நிக்கிறான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அந்த வீடியோ வந்து ஒரு தடவை ஷேக் ஆகுமா, அந்த கேப்ல அந்த ஆள் போட்டு எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிக்கிறான், மனுஷன் பறக்க விடுறான். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கல, ஒருத்தன் நெக்ல பேசிக்கிட்டு இருப்பான், அவன் காட்டுக்குள்ள இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடி ஓடி போயிட்டு இவர் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருப்பாரா. அப்பதான் ரெண்டு பேரும் ஒன்னு பாக்குறானுங்க. அப்படியே கட் பண்ணாக்கா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அந்த நல்லா பேசின அந்த சாரும் அவரும் வந்திருப்பாங்க. எங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த அசோகன்கிறவரும் உள்ள போயிட்டு பாக்குறாரு. அவன் மூஞ்சி ஒரு மாதிரி கொதஞ்சு இருக்கிறதுனால ஒன்னும் தெரியல சார், ஃபாரன்சிக் ஃபோன் அடிச்சவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி, சரி ஓகே அவன்கிட்ட ஏதாவது இருந்தான்னு சொல்லி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பசங்கள்ட்டலாம் டீடைல்ஸ் வாங்கிட்டு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அனுப்புனதுக்கு அப்புறம் அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், சார் அது பார்க்க போலீஸ்கார மாதிரி இருக்குன்னு சொல்லல. அப்ப அவன் சொல்றான், அதெல்லாம் நாங்க விசாரிக்க மாட்டோமா, அவன் வந்து பக்கத்துல இருக்கிற இந்த ஸ்டேஷனோட ஆள் தான், ஃபோன் அடிச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனா எடுக்க மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் நிக்கலவே பேசிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்துட்டு இவர் நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காரு இந்த அசோகன்கிறவர். ஸோ ட்ரை பண்ணிட்டு சொல்லிட்டு நான் ஸ்டேஷன் போறேன், ஃபோன் அடிங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி போக ஆரம்பிக்கிறானுங்க. இங்கிட்ட ஒரு மரத்தடியில ஒரு போலீஸ்காரன் ரொம்ப அடிபட்ட நிலைமையில அப்படியே உட்காந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காப்ல. இங்க நம்ம ஹீரோ எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு இருப்பானுங்களா. அப்பன்னு பார்த்துட்டு அவன் அந்த வாக்கி டாக்கி இருந்துட்டு ஹீரோ எடுத்திருப்பான்ல, அதுல இருந்து இந்த அடிப்பட்ட போலீஸ்காரர் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் யாருக்காவது கேக்குதா, இந்த மாதிரி நாங்க எல்லாரும் வந்தோம், கேக்குதா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. நம்ம இந்த மாதிரி அந்த அசோகன் இருக்காருல்ல, அவர் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நாங்கெல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கோம், உங்க டீம் ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரோட வாக்கி டாக்கி எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லல. சார் சார் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் வந்தோம் சார், ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுங்க, நாங்கள் இங்கே தனியாக மாட்டிக்கிட்டேன் சார், கால் அடிபட்டுருக்கு, ப்ளீஸ் சார் வாங்க அப்படிங்கிற சொல்லி கூப்பிடல. சார் உங்கள் ஆளுங்களை யாராவது கூப்பிடுங்க அப்படிங்கிற சொல்ல. சார் அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், சீக்கிரம் வாங்க சார், ஏற்கனவே பிளட் அதிகமாக போயிடுச்சு சார்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு இருப்பாப்ல. இவங்கெல்லாம் வண்டி ஓரமாக போட்டு நின்றுட்டு இருக்கையில அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்க போகுது சார், நான் போனால் தான் அந்த பையனோட முகத்தை பார்க்க முடியும், நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சார் என் குழந்தைய பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப கெஞ்சுறாரா. இதை பார்த்து இந்த நம்ம ஹீரோவுக்கோ ரொம்ப மனசு உருகி போயிட்டு அந்த அசோகன்கிட்ட சொல்லல. அவன் ஃபர்ஸ்ட் அந்த நெஜின்னு இருக்கான் தெரியுமா, அவன் வரமாட்டேன், இதுக்குலாம் போக முடியாது, போனால் திரும்ப வெளியெல்லாம் வர முடியாது, நான் இந்த ஊருக்காரன் தான், உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்கல. நம்ம ஹீரோ அந்த ஈகோ டச் பண்ற மாதிரி, என்ன உள்ள போன பயமா அப்படிங்கிற சொல்லி கேட்கவும் அந்த ஒத்துக்கிறான் வரேன்னு சொல்லிட்டு. இப்பதான் அந்த அடிப்பட்ட போலீஸோட அந்த எப்படி உள்ள வந்து மாட்டாங்கன்னு சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா அக்யூஸ்டையும் கூட்டு போயிட்டு இருக்கையில அப்பதான் எல்லாரும் தூங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்களா, அதுல ஒரே போலீஸ்காரர் துப்பாக்கி எடுத்துட்டு அப்படி ஏம் பண்ணி இப்பானா, இவனும் எவ்வளவு போறான்னு சொல்லி பாக்குறான், ஆனா அவன் போடவே மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்துல இவன் சுடலான்னு பார்க்கல, அப்ப படக்குனா அவன் சுற்றுவான், ஒரு ஆளுக்கு அடிபடுவோம், வேற வழி இல்லாம அந்த ஹேண்ட் கஃப் கழட்டி அவங்களை இறக்கி விடுவோம், அவங்க அப்படியே ஓடுறானுங்க. இங்கிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள இறங்கி தேட ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாருமே பிரிஞ்சு தேடிட்டு இருக்கையில அப்படியே ஒவ்வொரு ஆளா காணாம போறாங்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே ஒரு ஆள்னா தூக்குல தொங்குற மாதிரி இருக்க பார்த்துட்டு அவெல்லாம் கதறாரு ஒருத்தர். இங்கிட்டு இவர் கூட ஒருத்தர் வந்துகிட்டு இருப்பாரு, அவர் பேர் தான் மாரிமுத்தா இருக்கும். இவர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கையில அப்பதான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த காட்டுக்குள்ள நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு சார். ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்த மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒன்று நடத்தினாங்க, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நரபலிலாம் கொடுத்தனால இந்த இடமே ரத்தம் வாங்குற ஒரு காடா மாறிடுச்சு சார் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கையில, சார் வாங்க சார் போயிரும் சொல்லிட்டு இருக்கையில அவன் வரவே மாட்டான், யோ வாயாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கையில அப்பதான் அந்த இடத்துல ஒரு காக்கா உருவம் போட்டு ஒரு சிலை ஒன்று நிற்கும். அது பார்த்துட்டு சார் வாங்க சார் சொல்லல, அங்கே பாருங்க எத்தனையோ கருத்து இந்த மாதிரி இந்த ஊரை சுற்றி இருக்கதான் செய்யுது, அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வேலை இருக்காது, வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போறாரு. அந்த முன்னாடி இந்த போலீஸ்காரன் முன்னாடி போயிருவாரு. இங்கிட்டு இவன் வந்துகிட்டு இருப்பானா, வந்துகிட்டு இருக்கையிலே பின்னாடி இருந்து அவங்க எல்லாரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது திருடங்க உள்ளே வச்சு கொண்டுலாம்னு சொல்லி பாத்துறானுங்க போல. சோ கொல்றதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கையில இவர் அடிச்சு பிடிச்சு வந்துட்டு அந்த போலீஸ்காரன் முன்னாடி நிக்கையில, டேய் நின்றுங்க, ஒருங்க அரெஸ்ட் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவன் கேட்காம திரும்ப அடிக்க வருவானுங்களா, இவர் ஒரே சோட சுற்றுவாரு. அவன் நெஞ்சில புல்லட் பஞ்சு அந்த ரத்த கீழே விழுகுமா, அந்த சவுண்டும் அந்த ரத்தமும் கேட்ட உடனே அப்படியே அந்த இடமே திரும்ப ஃபர்ஸ்ட் ஆன மாதிரி ஆகுது. இருட்டாயிட்டு திரும்ப வெளிச்சமானா அந்த இடத்துல யாருமே இல்ல, இந்த போலீஸ்காரன் மட்டும் தான் இருக்காரு. சோ அந்த பயத்திலே அவர் இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி போயிட்டு ஒரு இடத்துல விழுந்து கத்துறாரு. அதோட கட் பண்ணாக்கா இங்கிட்டு நம்ம ஹீரோ தான் கட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அவங்க எல்லாம் நடந்து வந்து இருக்கல. அப்பதான் அசோகங்கிற சொல்றாரு, இந்த மாதிரி இந்த ஊரை சுத்தி நிறைய மர்மமான கதைலாம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க இந்த ஊருக்குள்ள, அது எல்லாருமே ஒவ்வொரு கதை சொல்லுவான். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் கேஸுமே நம்ம இடத்துல தான் இதாச்சு 1960. என்னாச்சுன்னா இந்த மாதிரி இங்க ஒரு எஸ்டேட் ஒன்று இருக்கு, அதுல வந்துட்டு அந்த போர்ச்சுகீஸ் லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த அம்மா அவனை விட ரொம்ப கம்மியான வயசு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிச்சு. ஆனா அவனுக்கும் அங்க இருந்த ஒரு பொண்ணோட அஃபேர் இருந்தனால அது தெரிஞ்ச அந்த அம்மா ரெண்டு பேத்தி போட்டு தள்ளிட்டு கடைசியில் அந்த அம்மா இறந்து போகுதுன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையிலே அவங்களோட ஆவிதான் இங்க தெரியும்னு சொல்லிட்டு இங்க சில பேர் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நான் இங்க வந்த புதுசுல இங்க தலையில்லாம ஒரு பாடி கடந்ததை பார்த்தோம், அதையும் நாங்க தேடி பார்த்தோம், யாரும் தெரியவே இல்லை. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த வெள்ளைக்காரனோட உடம்பு தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 1960 இறந்தவரை கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு நாங்க எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமா, சோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவர் கேஷுவலா பேசுறாரு. இவங்களாம் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கையில அப்பதான் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த காக்காவோட சிலையும் இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல இவங்கெல்லாம் வந்திருக்கிற இடத்துல தான் அப்பதான் அங்க இருந்து அவர் திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க சார் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கல, நாங்க அங்கதான் நிக்கிறோம், நீங்க இங்க இருக்குன்னு சொல்லி கேட்கல. அவரும் வழி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இங்க ஒரு ஆலமரம் இருக்கும், அது கீழே தான் உட்காந்துருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கல. இவங்களும் உள்ள இருந்து போக ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க எல்லாம் அவரை தேடி வந்துகிட்டு இருக்கையில அப்பதான் அவர் தொலைஞ்சு போனா சொன்ன ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ போன் அடிக்கிறாரு.
அடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்க ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தர் காணாம போனார்ல, அவர் உள்ளதான் இருக்காரு, சோ அவரை கண்டுபிடிக்க வந்திருக்கோம், கொஞ்சம் அவர்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. யாரும் அந்த மாதிரி அங்க எல்லாம் யாரும் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இதுக்கு சொல்லல. இவங்க சொல்லி பாக்குறானுங்க, ஆனா அவர் வந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்லை, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தேட ஆரம்பிக்கிறானுங்க. தேடிக்கிட்டு இருக்கல திரும்ப அந்த அடிபட்ட அந்த போலீஸ் வந்து இது பண்றாரு. ஆனா அவங்க வந்து அப்பயே நம்ப மாட்டேங்கிறானுங்க. திரும்ப அவருக்கு ஃபோன் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்க ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னதான் சொன்னாலுமே அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. அப்பதான் நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கையில அப்பதான் அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. யோ மாரிமுத்து நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கல. இவருக்கு யாராதுன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது ஸ்டீஃபன் சார்ஜ்னு சொல்லிட்டு அவர் பேர் தெரியுது. அப்பதான் அவர் வந்துட்டு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீஃபன் சார்ஜ் மாரிமுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 7 பேர் காணாம போனாங்க அந்த காட்டுக்குள்ள. ஆனா திரும்ப வரவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா 1994 காணாம போனாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஏன்னா அந்த மாரிமுத்துங்கிறது தான் எங்களோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவருக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. இதான் பாத்துக்கிற ரெஜியோடே யாரா நீ இப்படி ஒரு கலாச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் அவனுக்கு கை கல்பாகவும் இடையில இருந்து அவரோ இங்க நின்றுங்கடா, அங்கே ஒருத்தர் தொடிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உடனே எல்லாரும் போய் பாக்குற வேலையை பாரு, இல்லைன்னா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் ரெஜி அங்கிட்ட இருந்து கிளம்பிடுறான். அப்பதான் பக்கத்துல இருந்து ஆழம் இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல வந்துட்டு சார் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரானுங்க. வந்துகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வந்துகிட்டு இருக்கல. அப்பயே என்னத்தை பார்த்து ஸ்டன்னாகி நிக்கிறானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேட்கறான், இந்த மாதிரி நீங்க எது தட்டி விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. ஒரு போன சார், அந்த போன பார்க்க போலீஸ்கார மாதிரி இருக்கு, அது கேரளா போலீஸ் தான், அதோட நேம் பேட்ச் கூட எம்ஜி அசோகன் இருக்குன்னு சார் சொல்லல. பக்கத்துக்கு நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தாக்கா அவர் பக்கத்துல தான் நிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அவர் பக்கத்துல போய் பார்த்தாக்கா அங்கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல 2 எலும்பு கூட இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ஸ்டன்னாகி நிக்கிறானுங்க. அப்படியே கட் பண்ணாக்கா அங்கிட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க, அங்க ஒரு கும்பலா வந்திருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணாக்கா இங்கிட்ட சில பேர் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்துகிட்டு இருக்கானுங்க. அப்படியே அங்க இருந்த ஒருத்தர் இருப்பார்ல, அந்த காவல் கண்டி விட்டு இருந்திருப்பானுங்களா, அவர் போன் அடிக்க நம்ம ஹீரோக்கு அடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அந்த பீட்டர் தெரிஞ்சு சொல்லிட்டு உங்க குடும்பத்துக்குன்னு சொல்லல, சரி கொடுத்து அனுப்ப முடியாதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கல. அங்கதான் சார் ஒரு சிக்கல், அங்க வந்து அம்மா அது வந்துட்டு அவங்க ஒய்ஃப்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. என்னையா உளம்புற? ஆமா சார், அங்க வந்தவர் 30 வயசு கிட்ட தான் இருக்கும், ஆனா அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு இருக்கும், 20 வயசு அதிகம். அந்த அம்மா அப்படிதான் சொல்லுது, அவங்க வந்து பையன் அப்படிதான் சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கல. அங்க அப்படியே கட் பண்ணி அங்கிட்டு கட்டுறானுங்க. அந்த மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கல. இவர் உள்ள போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கல. இந்த மாதிரி பீட்டர் நீங்க தான் கூட்டம் அனுப்புனீங்க. ஆமா நாங்க தான் கூட்டம் அனுப்பிச்சோம், எங்க பார்க்க விடுங்கன்னு சொல்லல. அதெல்லாம் பார்க்க முடியாது, அவருக்கு கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுது, உங்க அம்மா இப்படி பேசுறாங்கன்னு சொல்லல. இங்க பாருங்க இந்த போட்டோல இருக்கிறதானு சொல்லல. ஆமாயான்னு சொல்லல. இங்க பாருங்க அந்த டேட் அப்படிங்கிற மாதிரி போடல, அதுல 1954 இருக்கு. அதை போட்டோ எடுத்து அப்படியே நம்ம ஹீரோக்கு அனுப்பையில, யோ நீ பையன் நான் உனக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அசோகன் சொல்றாரு. அந்த நெஞ்சிங்கிறவன் வந்துட்டு அப்படியே உள்ள இறங்கி நடந்து போயிட்டு இருக்கல. அப்பதான் அந்த ஃபாரன்சிக்ல வந்தவங்களாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே என்னத்தையும் பார்த்துட்டு முழிக்கிறாங்க. அப்படியே அந்த பர்ஸ் இருக்குமா அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கல. அங்கிட்டு இருந்து போன் வருது நம்ம ஹீரோக்கு. அது பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நாங்க எல்லாம் ஃபாரன்சிக்லாம் வந்துட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சொல்லல. சரி ஓகே யாரும் தெரிஞ்சுதான் சொல்லி கேட்கல. அதுதான் சார் ஒரு சிக்கல். அது என்னன்னா அது பார்க்க நம்ம ரெஜி சார் மாதிரி இருக்குன்னு சொல்லல. டேய் என்ன தண்ணி அடிச்சிருக்கா பக்கத்துல யாராவது குடுறான்னு சொல்லல. அப்படி பக்கத்துல கொடுத்தாக்கா அவரும் அதான் சொல்றான், இந்த மாதிரி இது பார்க்க ரெஜி சார் மாதிரியே இருக்கு, அவரோட கையில இருக்கிற மோதிரமும் அவர் பர்ஸ்லாம் எல்லாமே மேட்ச் ஆகுதுன்னு சொல்லல. இவங்களுக்கு தலையே சுத்தி போகுது. இங்க அந்த ரெஜிங்கிறவன் அப்படியே போயிட்டு புதக்கல்ல விழுந்துட்டா போல அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அந்த அசோகன் சார் வராரு. வந்ததுக்கு அப்புறம் காப்பாத்துறதுக்கு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சுத்தம் முடியல. அப்பதான் அவரோட கையில லைட்டா அறுத்துட்டு ரத்த கீழே விழுகுமா. அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடம் வானிலை மாற ஆரம்பிக்குது. அப்படியே பேர்ட் எல்லாம் கத்த ஆரம்பிக்குமா. அதை கேட்க முடியாது. அவங்க 2 பேரும் எல்லாம் காதை பொத்திக்கிட்டு அப்படியே நிப்பானுங்க. படக்குன்னு பார்த்தா இவர் கையில இருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து அந்த பேர்ட் எல்லாம் பத்ததுக்காண்டி அப்படியே எடுத்து சுடுவாரா. அப்படியே அந்த சந்து அப்படியே டிராவல் ஆகி அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறந்தாக்கா நம்ம ஹீரோ வேற ஏதோ இடத்துல இருந்து எந்திரிக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ தேடிக்கிட்டே இருக்கல. அப்பதான் ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த லேடி இருந்திருக்கும் தெரியுமா, கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வருது. வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து அப்படி சுடுமா. படக்குன்னு பார்த்தா நம்ம திரும்ப ஜம்ப் ஆகி வேற இடத்துக்கு போயிடுறான். நம்ம ஹீரோ திரும்ப ஜம்ப் ஆகி அப்படி வேற இடத்துக்கு வந்திருப்பான்ல. அப்படியே உள்ள சுத்தி முடி பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஒரு பொண்ணு உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருப்பா. என்னமாச்சு நீ என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கல. தம்பி தொலைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. அப்படி பார்த்தாக்கா அந்த பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பான். போயிட்டு என்னத்தை பார்த்து அரண்டு விழுகிறான். என்னன்னா அந்த இடத்துல அந்த அசோகன் சாருங்கிறவரு அப்படியே கழுத்து நெரிக்கப்பட்ட நிலைமையில இறந்து கிடக்காரு. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோட கழுத்தையே அவனை நெரிக்கிறான். அப்படியே அவனை அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ ஒரே அங்கிட்டு இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்கல. அதே நேரத்துல ஏதோ ஒரு போலீஸ்காரனை கழுத்தை நெரிச்சு அப்படி இது பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த ஆள் தான் பீட்டர் ஆர்வம் இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு போயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அங்கிட்டு இருந்து குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி போனாக்கா அங்கிட்ட ஒரு போலீஸ்காரன் நிற்கிறான். அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவனை பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் யாருன்னா ஸ்டீஃபன் சார்ஜ்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்களா. அவர் தான் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டேட் என்ன சார்னு சொல்லி கேட்கல. இந்த மாதிரி ஒரு டேட் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்ன இயர்னு சொல்லி கேட்கல. அவர் 1994 சார், என்ன லூசு மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் அவர் கூட இருந்த அந்த மாரிமுத்துங்கிறவரை அடிக்க வந்திருப்பானுங்களே. அதே மாதிரி திரும்ப நடக்குது. அவர் போயிட்டு அதே மாதிரி சுடுறாரு. அதே மாதிரி எல்லாமே நடக்குது. ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் ஆட் ஆயிக்கிறான். அப்படியே எங்கிட்ட இருக்க பேலாம் அப்படியே கத்த ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோ திரும்ப டைம் ஜம்ப் ஆகி ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்துல ஒருத்தன் மரத்தை செதுக்குனாப்புல இருப்பானா. அவன் அப்ப இருந்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன சார் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க போல, வாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசவும் ஆரம்பிக்கிறான். என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஒரு பழங்குடி மக்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு காக்கா மாதிரி சிலையை செஞ்சு அந்த இடத்த கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் நீங்க வர சீன்ல பாத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி நல்லா தான் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே காக்காவை தன்னது குலசைவமா செஞ்சு கும்பிட்டு இருந்தாங்க. ஆனா நினைச்சு பார்க்காத விஷயம் நடந்துச்சு. என்னன்னா ஒரு போர்ச்சுகீஸ் மன்னன் இந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த ஏத்திஸ் தான் இருந்திருப்பான். அதனாலேயே அவனுக்கு அந்த கடவுள்
பத்திங்கிறது சுத்தமா இருந்திருக்காது. அவனை ஒத்தால மட்டும்தான் கடவுளா பார்க்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்பதான் அவனுக்கு இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கிறதாவும் அது கும்பிடுறதாவும் தெரிய வரும். அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த சிலையை நவுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனா சுத்தமா அவனால முடியவே இல்லை. அந்த கோவத்தினாலே அங்க இருந்த மக்கள் எல்லாத்தையுமே வெடி வச்சும் அப்படியே அறுக்கு வீசினதுனால அங்க இருந்த தெய்வம் ரொம்ப உக்கரமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு உள்ள வந்தவனுக்கு தான் அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க யாருமே இறந்து போனவங்க இல்ல சார், எல்லாருமே உயிரோட அன்னைக்கு காட்டுக்குள்ள வந்தவங்க தான், இன்னும் வெளியே போக முடியாம தவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப புரிய வைக்கிறாரு நம்ம ஹீரோவுக்கு. சொல்ல போனா இது வந்துட்டு ஒரு மாதிரி டைம் ஜம்ப் ஆகி டைம் லூப் அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சொல்றான் இதெல்லாம் உனக்கு தெரியும்னா அப்ப நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கல. இந்த இங்க இருந்த மக்களை ஏமாத்திட்டு அந்த போர்ச்சுகீஸ் மண்ணு கூட்டு வந்த உளவாளியே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுத்தமா நம்பவே முடியல. அப்பதான் ஸ்டீஃபன் ஜார்ஜ் கூப்பிடுறது கேட்கும். அங்கிட்டு போக ஆரம்பிக்கல. அப்பதான் சொல்றான் இந்த மாதிரி நிப்பாட்டணும்னா இந்த மாதிரி நான் வந்ததுக்கும் நீங்க வரதுக்கும் ஆரம்ப புள்ளியா இருக்கிறது நிப்பாட்டினா மட்டும்தான் இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் முடிக்கிறாரு. நம்ம ஹீரோ போய் பார்த்தாக்கா அது சார்ஜ் இல்ல, அந்த நெஜி தான். அவன் கத்திக்கிட்டே இருந்திருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோவும் இவனும் அந்த இருந்து வந்துகிட்டு இருந்திருக்கானுங்க. இதை பார்த்துட்டு இவனுக்கு சுத்தமா ஷாக்கு. ஏன்னா அதே இடத்துல இவன மாதிரி அங்கே நின்றுகிட்டு இருக்க பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஓரமாவே ஒதுங்கி நின்றுட்டான். அவங்க வந்து காப்பாற்ற வரேன்னு சொல்லிட்டு அந்த அறுத்து திரும்ப சத்தம் போட்டு எல்லாமே நடந்திருக்கும்ல. அதை பார்த்துட்டு திரும்ப டைம் ஜம்ப் ஆகி நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ அண்ணன் தண்ணி காட்டுக்குள்ள போய் நின்றுகிட்டு இருந்திருப்பான். அப்பதான் பார்த்துட்டு இங்க இருந்து நம்ம போகணும்னா அதீத சத்தமும் ரத்த பலியும் கொடுத்தா மட்டும்தான் போக முடியும் புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவோ அங்க இருந்த கட்டையை தூக்கி நான் நெஞ்சில குத்திக்கிட்டு அப்படியே கத்துறான். அப்படியே திரும்ப டைம் ஜம்ப் ஆகி நம்ம ஹீரோ இங்கிட்ட வந்துடுறான் போல. ரெஜியோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் காட்டுறாங்க. இங்கிட்ட ஒரு 2 சின்ன பொண்ணுங்களை காட்டுறாங்க. அதாவது அந்த சின்ன பொண்ணு அந்த சின்ன பையனையும் காட்டுறாங்க. அதில் சின்ன பையன் மட்டும் ஓடாம இருக்கல. இந்த சின்ன பொண்ணு பார்த்துருப்பீங்களா, அந்த பொண்ணோட தம்பி தான் அவன் உலசா அவன் உங்ககிட்ட ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே தோத்திட்டு போறான் இந்த பொண்ணு. அவன் ஏன் ஓடுறானா இங்க ஒரு குதிரை போய் பார்த்திருப்பான், அதனால தான் அவன் ஓடி இருப்பான். அவன் அங்கிட்ட தப்பிச்சிடான். ஆனா இந்த பொண்ணு நடுவில் மாட்டிக்கிறா. அப்படியே கட் பண்ணாக்கா அந்த ரெஜியோட அண்ணன் தான், அந்த ரெஜியோட அக்கா தான் அந்த பொண்ணு போல. அந்த ஓன பையனும் ரெஜி தான் போல. அதனாலதான் அந்த பையன் உள்ளவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சீனே சொல்லியிருப்பான். சேத்துக்குள்ளேருந்து எந்திரிக்கிறான். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்திருப்போம். ரெஜி தான் காட்டுறாங்க. நெஜி முன்னாடி அந்த 2 சின்ன பசங்க நிக்க பார்த்துட்டு அவனோட அக்கா தானே, சோ அக்காக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஓடிட்டு இருக்கல அவன் தடிக்க விழுகிறான். அப்பன்னு பார்த்துட்டு ஏதோ சவுண்ட் கேட்கல திரும்ப ஜம்ப் ஆகி நம்ம ஹீரோ தான் காட்டுறானுங்க. நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கல அவன் திரும்ப அக்காக்கான்னு ஓடிட்டு இருப்பாள். அங்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஓடிட்டு இருக்கையிலேயே பஸ்ஸின்ல கும்பலா ஒரு கூட்டு வந்திருப்பாங்க தெரியுமா. அவங்க அந்த பொண்ணு திரும்பிட்டு சுற்றுப்பா தெரியுமா. அது திரும்ப நெஜி சுடுறா. நம்ம ஹீரோவே அந்த பொண்ணு பார்த்துட்டு ஒரு மாதிரி முழிக்கிறா. அந்த பொண்ணு சுட்ட சவுண்டுனால திரும்ப நம்ம ஹீரோ டைம் ஜம்ப் ஆயிடுறான். இப்ப டைம் ஜம்ப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கல அந்த பீட்டருங்கிறவரை கொல்ல பாப்பானுங்களா. அப்படியே அவனுங்களை அடிச்சு பத்து விட்டுட்டு சார் எங்கேயே தனியா நிக்காதீங்க உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கல. அப்பதான் இந்த ஸ்டீஃபனுங்கிற ஒரு பாப்பாரு பாத்துக்க அப்படிங்க இருங்க சார் உடனே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நீ யாரா 2 பேர்த்து ஏற்கனவே சுட்டானுங்க அவனுக்கு கண்டுபிடிக்காம இப்படி போக சொல்லியான்னு சொல்லல. இங்க பாருங்க இங்க போலனா உங்க பையனையும் உங்க ஒய்ஃபையும் இனிமே வாழ்க்கையில பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நீ யாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லல. என் பேரு நந்து, எங்க அப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள வந்து தொலைஞ்சு போயிட்டாரு, அவர் பேரு ஸ்டீஃபன் ஜார்ஜ், எங்க அம்மா பேரு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லவும் நம்ம அவரும் புரிஞ்சுக்கிறாரு. சொல்ல போனா ஸ்டீஃபன் ஜார்ஜ் அதோட நம்ம ஹீரோட அப்பா பேர் தான் ஸ்டீஃபன் ஜார்ஜ், இவர் தான் அவரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் புரிய வைக்கிறான். இப்போ கூட நம்மளனா இந்தாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அவனோட அந்த ஐடியுமே எடுத்து காட்டுறான். அவரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் அவன் சொல்றான் இந்த மாதிரி உங்களோட ஆளை ஒருத்தரை கொல்ல போறானுங்க, உடனே போய் காப்பாத்துங்க, காப்பாத்தி இருந்து கிளம்புற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் போயிட்டு அவரை காப்பாற்றும் செய்யறாங்க. காப்பாத்துறதுக்கு அப்புறம் அங்கிட்ட இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க இருந்து எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படி எல்லாம் சேர்ந்து நடப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த சாமி சிலைக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்லவும் எல்லாரும் வந்துறானுங்க. வந்து நின்றுட்டு அப்படியே எல்லாம் பிரிஞ்சு உள்ள இருந்து நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. எப்படியா தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு என்னதான் போனாலுமே எல்லாரும் கடைசிதான் அந்த ஒரு இடத்துக்குள்ள தான் வந்து நிக்கிறானுங்க. அப்படி நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கல. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயுமே அவன் திருப்பி தான் எழுதி வச்சிருப்பான். அந்த மரத்துல ஃபுல்லா சுத்தி தான் ரவுண்டு மாதிரி தான் வரைஞ்சு வச்சிருப்பான். இன்னொன்னு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பீட்டருங்கிறவர் அடிபட்டு சாகையில அவருமே இந்த மாதிரி சுத்தி தான் எழுதி காமிச்சிருப்பாரு. சோ இப்போ வந்துட்டு எவ்வளவோ நடந்து பார்த்தோம். இப்ப சுத்தி நடந்து பார்ப்போம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே சுத்தி ஒரு வழியா அந்த ரோட்டு கிட்ட வர்ற அந்த சவுண்டுமே கேக்குதா. சோ பக்கத்துல போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கல. அப்பதான் அந்த மாரிமுத்துன்னு இருந்தா தெரியுமா, அந்த மாரிமுத்துங்கிறவரை அப்படியே கழுத்தை நினைச்சு அவனை கொண்டு வச்சிருக்கான். ஸோ இப்படி பார்த்துட்டு இனிமேல் நிற்க முடியாது வாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்கையில அப்பதான் திடீர்னு ஒருத்தர் வந்து இப்போ அவங்ககிட்ட இருந்த ஒருத்தரையும் கொண்டுறாரு. இப்போ 3 பேர் தான் உயிரோடய இருக்கானுங்க. அதாவது பீட்டரு, நம்ம ஹீரோ, அங்கிட்ட அந்த சார்ஜுங்கிறவர், இவங்க எல்லாமே சேர்ந்துட்டு அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பக்கம் சண்டை போட்டுட்டு ஒவ்வொருத்தன் கழுத்தா நெரிச்சு தான் கொள்றானுங்க. யார் ரத்தமும் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. அப்படியே எல்லாத்தையும் கொண்டதுக்கு அப்புறம் அப்படியே மழையும் நிக்குது. அப்பதான் இவங்க போயிட்டு இருக்கையில அப்படின்னு பின்னாடி இந்த ஏதோ சவுண்ட் கேட்குமா. நம்ம ஹீரோ ஒருத்தர் பாஞ்சு குத்துற மாதிரி வருவான். கண்ணை முடி கண்ணு வந்து பார்த்தாக்கா அவன் அந்த ஸ்டீஃபனுங்கிறவரோட கையில குத்தி வச்சிருப்பான். ஒரு குச்சி எடுத்து குத்தி வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு அங்கிட்ட அவர் இருந்துட்டு அப்படியே எழுப்பாரா. அந்த ரத்தம் வந்து கீழே பட்டு அப்படியே மேல எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது. இந்த கூட்டம் எல்லாமே தெரிச்சு ஓட ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு அடைச்ச அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஒவ்வொரு சைடுமே வண்டி வர சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறானுங்களா. இங்கிட்டு சொன்னா நம்ம ஹீரோ அங்கிட்டு சொல்றான், அங்கிட்டு சொன்னா இங்கிட்டு சொல்லல. யோ என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இல்ல இங்கிட்டு தானே வரும்னு சொன்னீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறானுங்க. கொஞ்சமா ஓடி வந்து பார்த்தாக்கா அங்கிட்ட ஒரு வெள்ளை கலர் அம்பாசிடர் ஓடுறத பார்த்துட்டு இவங்க இருந்து குடுக்குன்னு ஓடி போயிட்டு அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற டேட்டையும் இயரிங் கேட்டாக்கா கரெக்டா சொல்றான். 94 மார்ச் 6ன்னு சொல்லிட்டு வண்டியில அவங்க 2 பேர்த்தையும் ஏத்தி விட்டுட்டு நீ வரலன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கல. இல்ல என்னால இங்க சர்வே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அங்கிட்ட ஏத்தி அனுப்பி விட்டுறான். நம்ம ஹீரோ அந்த சாமி சிலைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே அவனையும் சுட்டுக்கிறான். சுட்டுட்டு அதே இடத்துல இறந்ததுக்கு அப்புறம் படக்குன்னு ஆஸ்பத்திரியில இருந்து கண்ணு முழிக்கிறான். படக்கு பின்னாடி பார்த்தாக்கா அவங்க அப்பாவும்
ஹீரோவும் உயிரோட தான் இருக்காரு. அதுக்கப்புறம் உள்ள இருந்து ஒரு குழந்தை தூக்கிட்டு ஒரு நர்ஸ் வராங்க. நம்ம ஹீரோவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தை போல. சோ அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோவும் எப்பயும் போல அவனோட வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காண்டி இதெல்லாம் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நடக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எஸ்ஐயா இல்ல இன்ஸ்பெக்டரா இருக்கான். சோ அப்படி பார்த்துட்டு இந்த இடம் இங்கடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்டா கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பானா. அப்பதான் ஓரமா ஒரு வண்டி நிக்கிறது பார்ப்பான். சோ யாருன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தாக்கா அந்த இடத்துல அந்த அசோகன் சாரும் உயிரோட தான் இருப்பாரு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே அங்கிட்டு இருந்து நான் அவர் எசவனையும் ஏத்திட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. அவருக்கு எல்லாமே திரும்ப நடந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ரிஜிங்கிறவோட அந்த போன் அடிச்சிருப்பா தெரியுமா, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அது திரும்ப நடக்கிற பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வரையில அந்த வெளியே அந்த மானு நிற்கும். ஸோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கல என்ன திசான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பானா. படக்குன்னு பார்த்தா முன்னாடி என்னமோ வந்து இடிச்ச மாதிரி இருக்கும். டம்முன்னு இடிச்சிட்டு முன்னாடி போய் பார்த்தாக்கா அது ஒரு பொண்ணு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு நம்ம ரெஜி வந்து ஒரு பொண்ணு சுற்றுப்பா தெரியுமா, பண்ணி சுடுறேன்னு அந்த பொண்ணை தூக்கி அப்படியே வண்டியில போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் அசவன் சொல்றாரு இந்த மாதிரி அவனோட மொபைல்ல வந்துட்டு ரீசன்ட் கால் ஏதாவது இருக்கு சார் பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் போன் எடுத்து பார்த்தா இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோ வயசான நிலைமையில ஒரு பொண்ணு கூட நிக்கிறான். அந்த பொண்ணு தான் இது, சொல்ல போனா அந்த அவனோட பொண்ணு தான் இது. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப தட்டி தட்டி கூப்பிடுறான். அந்த பொண்ணு எந்திரின்னு சொல்லல. அந்த பொண்ணு கண்ணை முழிச்சு அப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி விழுந்துருது. சொல்ல போனா செத்துருது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு மனசே உடஞ்சு போச்சு. இப்ப பிறந்த பொண்ணு இன்னும் 20 வருஷத்துல இறந்து போயிடுவான்னு சொல்லி தெரிஞ்சா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படியே வெளியே வந்துட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே தலையை சொரிஞ்சு நிக்கையில அப்பதான் அங்கிட்டு பாப்பான் அந்த போர்ச்சுகல் மன்னன் இருக்கான் தெரியுமா, அவன் அங்கிட்டு பார்த்து நம்ம ஹீரோவே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் பேக்ரவுண்ட்ல அந்த உளவாளி சொன்னது இப்ப ஞாபகம் வருது. நீங்க வேணும் நானும் உள்ள வரதுக்கு காரணமா இருந்த அந்த விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொன்னது ஞாபகம் வரதோட இந்த படத்தை புடிச்சிருக்கானுங்க. இந்த படம் உங்களுக்கு சுத்தமா புரியலைன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த படத்தை போய் அந்த ஷார்ட்ஸை பாருங்க, உங்களுக்கு கன்ஃபார்மா டைம் லைன்ஸ் மாதிரியே சொல்லி வச்சிருப்பேன். அது கன்ஃபார்ம் புரியும்.